அனைவருக்கும் நமஸ்காரம். வித்யாவாகினியின் சம்ஸ்கிருத கிரந்தாட்சர வகுப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம யூடியூப் சேனலில் கிரந்தாட்சர வடிவிலான சம்ஸ்கிருத பாடங்களை பதிவேற்றம் செய்து வருகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம வர்க்காட்சரங்கள் பதிவு செஞ்சுட்டுருக்கோம். கடந்த வீடியோவில் பார்த்தோம்னா உங்களுக்கு வர்க்காட்சரத்தில் க வரிசையில் க க க க ங ஆகிய அந்த 5 அக்ஷரங்களுக்கும் உண்டான பூர்த்தியான வர்க்கங்களை பார்த்தோம். இன்று அதற்கு அடுத்த வர்க்கமான ச வர்க்கம். இந்த ச வர்க்கத்தில் ச ச ஜ ஜ ஞ ஆகிய 5 சப்தங்களுக்கும் உண்டான பூர்த்தியான வர்க்கங்களை பார்ப்போம். இப்போ பாடத்துக்கு போகலாம். ச வரிசையில் முதல் சப்தம் ச வர்க்கம். ஆங்கிலத்தில் அதற்கு உண்டான அந்த ஸ்பெல்லிங் எழுதுகிறேன். ச சா சி சி சு சு சிறு 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 சி
ஸோ இப்போ வந்து நம்ம ச வர்க்கத்தில் முதல் சப்தம் ச, அந்த ச என்ற சப்தத்திற்கான பூர்த்தியான வர்க்கங்களை இங்கு எழுதியிருக்கிறோம். ஸோ சப்தங்களை ஒவ்வொன்றா சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. ச, சா, சி, சி, சு, சு, சிறு, சிறு, சிலு, சிலு, சே, சை, சோ, சௌ, சம், சக. ஸோ இது வந்து நமக்கு தமிழில் பரிச்சயமான ஒரு சப்தம்தான். காங்க ச, அந்த ச தான் இந்த ச. ஸோ அதனால் நமக்கு வந்து இது எளிமையாக சொல்ல இயலும். ஒன்றும் நமக்கு அதில் வந்து கஷ்டம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம தமிழ்லேயும் உயிர்மை எழுத்துக்கள் சச்சா சிச்சின்னு பார்த்துருப்போம். அதனால் இது நல்ல பழக்கம்தான். ஸோ அதனால் சில தமிழில் இல்லாத இந்த எழுத்துக்களை மட்டும் அதற்குண்டான சப்தங்களை கொஞ்சம் கவனமாக அதை படித்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். அடுத்ததாக ச வரிசையில் இரண்டாவது சப்தம் ச. ஸோ இதுக்கும் வந்து சிஹெச்ஏ தான் நம்ம ஸ்பெல்லிங் போடணும். மேலே ஒரு அடையாள குறியீடு போட்டுக்கிறேன். ச, சா, சி, சி, சு, சு, சிறு, 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 சே, சக, சை, சோ,
சௌ, சம், சக. ஸோ இப்போ நம்ம எழுத்து வடிவங்களை பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு சப்தங்களையும் வரிசையாக எப்படி உச்சரிக்கிறதுங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொன்னோம். இதற்கு முந்தைய சப்தம் இயல்பாக தமிழில் வர மாதிரி நம்ம சொன்னோம். இதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொன்னோம். ச, சா, சி, சி, சு, சு, சிறு, சிறு, சிலு, சிலு, சே, சை, சோ, சௌ, சம், சக. ஸோ இந்த சப்தங்களை கொஞ்சம் இதற்கு முந்தைய சப்தம் போல் அல்லாமல் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும். அதை நாம் இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கோம். அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் பொழுது எல்லோரும் கரெக்டாக சொல்லுவாள். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது டைலூட் ஆன மாதிரி கடைசியில் பார்த்தோன்னா இயல்பாக நம்ம இயல்பாக சா எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி சொல்லுவோம். ஸோ அது மாதிரி இல்லாமல் இந்த ஒலிக்கின்ற சரியான அதை சப்தத்தை அதை புரிஞ்சுண்டு அதை கரெக்டாக சொல்லணும். அப்படி சொன்னால் தான் நம்ம அதற்குண்டான பொருள் கிடைக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க, கவனம். அடுத்ததாக ஜ வர்க்கம். ஸோ இந்த ஜாவை நம்ம தமிழ் மொழியில் நம்ம பயன்படுத்தின்னு இருக்கோம். நமக்கு வடமொழி கலப்பு வரும் பொழுது நம்ம இந்த ஜாவை தமிழில் பயன்படுத்தின்னு இருக்கோம். அதனால் இது உங்களுக்கு அறிமுகமான ஒரு சப்தம்தான். ஜ, ஜா, ஜி, ஜி, ஜு, ஜூ, ஜி, ஜு, ஜூ, ஜிரு, ஜிரு, ஜிலு, ஜிலு, ஜே, ஜெய். ஜோ கூட எழுதிடலாம் இங்கே. ஜோ,
ஜௌ ஜம் ஜக. ஸோ இப்போ நம்ம வந்து எழுத்து வடிவங்களை எழுதியாச்சு. இப்போ வந்து அதை சப்தத்தை படிப்போம். நமக்கு பரிச்சயமான சப்தம் தான் ஜ ஜா, ஜி ஜி, ஜு ஜு, ஜிரு ஜிரு, ஜிடு ஜிடு, ஜே ஜை, ஜோ ஜௌ, ஜம், ஜக. ஆக்சுவலாக நம்ம நார்மலான அந்த சேல வந்து ஒரு பேஸ் சவுண்டை இங்கே கொடுக்குறோம், அதுதான் வித்தியாசம். ஸோ ஜ ஜா, ஜி ஜி, ஜு ஜு, ஜிரு ஜிரு, ஜிடு ஜிடு, ஜே ஜை, ஜோ ஜௌ, ஜம், ஜக. அடுத்து ச வரிசையில் 4வது சப்தம் ஷ. ஜ ஜஹா, ஜி ஜி, ஜு ஜூ, ஜா, ஜி, ஜிரு, ஜிரு, ஜிலு, ஜிலு, ஜே, ஜை, ஜோ, ஜோ, ஜம், ஜஹ. ஸோ இப்போ எழுத்து வடிவங்களை பார்த்தாச்சு. இனி சப்தங்கள் எப்படி உச்சரிக்கணும்னு
பாருங்க, இதை வந்து நாபியிலேருந்து ஒரு காற்று ஒலியோடு சேர்ந்து அந்த பேஸ் சவுண்டு, இதுக்கு முந்தின சப்தம் ஜ சொன்னோம். இந்த ஜங்கிற சப்தத்தில் ஒரு காற்று ஒலியோட நாபிலேருந்து சேர்ந்து சொல்கிற மாதிரி சொல்லணும். ஜ ஜா ஜி ஜி ஜு ஜு ஜிரு ஜிரு ஜிலு ஜிலு ஜே ஜை ஜோ ஜவ் ஜம் ஜஹ. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனமாக பாருங்க. ஜ ஜா ஜி ஜி ஜு ஜு ஜிரு ஜிரு ஜிலு ஜிலு ஜே ஜை ஜோ ஜவ் ஜம் ஜஹ. ஸோ இது மாதிரி நம்ம நாபிலேருந்து ஒரு காற்று ஒலியோடு சேர்ந்து அந்த பேஸ் சவுண்டை கொடுக்கணும். அடுத்ததாக ச வரிசையில் கடைசி சப்தம் நாசிக ஒலி ஞ வர்க்கம். ஞ ஞா ஞி ஞீ ஞு ஞ ஞா ஞி ஞீ ஞு ஞு ஞிரு 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 ஞிரு. ஸோ ஞு ஞிரு ஞிரு எழு ஞே ஞை ஞோ ஞாவ் ஞம் ஞக ஞே ஞை
ஞோ, ஞௌ, ஞம், ஞக. ஸோ எழுத்து வடிவங்களை நாம் பார்த்தாச்சு, எழுதியிருக்கோம். இப்போ அதோட சப்தங்களை பார்ப்போம். ஞ, ஞா, ஞி, ஞி, ஞு, ஞு, ஞிரு, ஞிரு, ஞிழு, ஞிழு, ஞே, ஞை, ஞோ, ஞௌ, ஞம், ஞக. ஸோ இது வந்து நம்ம ஞான உச்சரிக்கணும். இதற்கு முந்தின வரிசையில் க, 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 ங. இது ச, ச, ஜ, ஜ, ஞ. இந்த ஞாவுக்கும் ஞாவுக்கும் நல்ல வித்தியாசத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் உச்சரிக்கணும். ஸோ மறுபடியும் நம்ம சொல்கிறோம். ஞ, ஞா, ஞி, ஞி, ஞு, ஞு, ஞிரு, ஞிரு, ஞிழு, ஞிழு, ஞே, ஞை, ஞோ, ஞௌ, ஞம், ஞக. ஸோ இது வரைக்கும் ச வரிசையில் இருக்கிற 4 சப்தங்களும் அதன் இறுதியில் இருக்கும் நாசிக ஒலியான ஞ, ச, ச, ஜ, ஜ, ஞ ஆகிய 5 வர்க்கங்களுக்கும் உண்டான பூர்த்தியான அக்ஷரங்களை நாம் எழுத்து வடிவமாகவும் அதன் ஒலி வடிவத்தையும் தெரிந்து கொண்டோம். ஸோ எல்லாரும் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. பாடம் என்ன பாடமோ அந்த பாடத்தை ஜஸ்ட் லைக் நம்ம மற்ற வீடியோலாம் பார்க்குற மாதிரி சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு போகாமல் அதை கவனமாக பார்த்து அதை எழுதி பாருங்க. அடுத்ததாக நம்ம வித்யாவாகினி இணையதளத்தில் எல்லாருக்கும் இலவச அந்த லைவ் ஒரு செஷன் நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ ஒரு 4-5 பாடத்துக்கு ஒரு செஷன் மாதிரி அது மாதிரி வச்சு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். அதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் உங்களை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரீ குரூப்பெல்லாம் இருக்குது. அந்த குரூப்பில் உங்களை இணைத்து கொள்ளலாம். இணைத்து கொண்டேன்னா ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு நாளில் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். கூடுதலாக இன்னொரு தகவல், நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா குரூப்புக்கும் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. எல்லா குரூப்புக்கும் ரெக்வஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு குரூப்பில் இருந்தால் போதும். எல்லா குரூப்லேயும் நம்ம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் மல்டிபிள் குரூப்பில் இருக்கிறவா அந்த குரூப்லேருந்து எக்ஸிட் ஆகிடுங்க. ஏதாவது ஒரு குரூப்பில் இருந்துட்டு மற்ற குரூப்பில் எக்ஸிட் ஆகிடுங்க. ஏதாவது ஒரு குரூப்பில் இருந்தால் போதும். இது வரைக்கும் நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாதவா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த கம்யூனிட்டி லிங்க்கை கிளிக் பண்ணாக்க ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் ஆட் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் அதில் பார்த்தேன்னா உங்களுக்கு அந்த கம்யூனிட்டியில் என்னென்ன குரூப்ஸ் எல்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதில் நீங்கள் ஒரு 5 குரூப்புக்கு மேலே ஆட் ஆகிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு குரூப்பு இந்த 2, 3லலாம் நிறைய மெம்பர்ஸ் இருக்கா. ஸோ அவளையே நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதனால் வேறு 6, 7, 8 அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வேத பாராயணம் பண்ணி சூக்தாதிகள் அடுத்தடுத்து இன்னும் நம்ம நிறைய உதகசாந்தி பாராயணம், அருணம் இதெல்லாம் பாராயணம் பண்ணி நம்ம பதிவு பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவாளுக்கெல்லாம் இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்க. இப்படி ஒரு சேனல் இருக்கிறத எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்க. அடுத்து தேவநாகரி அடிப்படையிலான சம்ஸ்கிருத பாடங்களை வரிசையாக பதிவு பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு கிரந்தாட்சரம் எப்படி முக்கியமோ அது மாதிரி தேவநாகரியும் முக்கியம். அதுக்கு அடுத்ததாக குழந்தைகள்லேருந்து கற்றுக்கணும். ஸோ அந்த குழந்தைகள்லாம் சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கார்ட்டூன் பிக்சர்ஸோட அந்த ஆல்ஃபபெட்ஸு அப்படியே வரிசையாக அவளுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா புரியுமோ அது மாதிரி வீடியோஸ் எல்லாம் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து இன்னொரு ஓரிரு தினங்களில் அதையும் அப்டேட் பண்ண போகிறோம்.
ஏன்னா குழந்தைகள் எப்படி அதை புரிஞ்சுக்குமோ, குழந்தைகளுக்கு எதை எப்படி சொன்னால் புரியுமோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து பதிவு பண்ணுறோம். தேவநாகரியாக இருந்தாலும் சரி, கிரந்தாட்சரமாக இருந்தாலும் சரி, வரிசையாக குழந்தைகள் புரிகிற மாதிரி அந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.